வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான காய்கறி சாதமும் அதுக்கு சைடிஷாக நாம் காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதனால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நான் குக்கரில் சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் மிளகாவும் எடுத்துக்கிறேன். நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 3 மிளகாய் எடுத்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்னாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்தா. இப்போ நான் ஒரு தக்காளி, 2 கேரட், ஒரு பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும் இதில் சேர்த்துடலாம். காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறி எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நாம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நாம் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய்கறியெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சாதம் குழஞ்சிடும், அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது. கரெக்டான அளவு தண்ணி வைங்க, ஏன்னா என் காய்கறி ஏற்கனவே கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசியை 2 to 3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நான் இன்னும் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதனால் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் வைங்க. சாதம் சரியான பதத்தில் வெந்து வந்துடும். இப்போ கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட காய்கறி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான காய்கறி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக இப்போ நான் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக வெந்நீரில் இந்த மாதிரி காலிஃப்ளவரை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கிறேன். இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது இன்னொருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு எல்லாமே நல்லா காலிஃப்ளவரோடு ஒட்டி வரணும்.
இப்போ இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதனால் காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே தனியாக வச்சிடலாம் மூடி போட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நாம் இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ நாம் இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடாயிடுச்சான்னு இந்த மாதிரி சின்ன பீஸாக போட்டு பாருங்கள். நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நாம் காலிஃப்ளவர் எல்லாம் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடிக்கடி கிளறி விடுங்க. காலிஃப்ளவர் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். மிதமான தீயில வச்சே பொரித்து எடுத்துக்கோங்க.